ஆஃபீஸுக்கு போன நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் எங்க அண்ணனையும் காணோம் அண்ணியையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு என்னங்க வந்ததும் வராதம்மா அவங்க ரெண்டு பேரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க பைரவி அத்தை இருக்காங்க இல்லையா, பைரவி ஆண்டி அவங்களோட மனசையே வந்து பார்த்தீங்கன்னா நோகடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பைரவி ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருந்தாங்களாம். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இலக்கியாவும் அதுக்கப்புறம் கௌதமும் வந்துட்டு அவங்கள கேள்வியாக கேட்டு கொன்னது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தத்துக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு என்னடா சொல்லிட்டு இருக்கா இவ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் இங்க இப்போ நம்ம கார்த்திக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட உண்மையான அண்ணன் சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் அவங்களுக்கு உண்மையான அண்ணன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கௌதம் மேல இன்னமும் பாசம் அதிகமாச்சு. ஆனா இந்த அஞ்சலி பேசுற பேச்சுல நம்ம கார்த்திக் இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டு இப்போ அஞ்சலியை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதமை கூட்டிட்டு, அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஜானகி பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் கிட்ட கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் பைரவி மேடம் கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இலக்கியா தான், கௌதமும் தான். அதாவது உங்க அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சொத்தையும், அதாவது கொஞ்சமா கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இத்தனை வருஷம் வளர்த்தீங்கல்ல, இத்தனை வருஷம் என்ன எதுக்காக வளர்த்தீங்க? நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மொத்த சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கொடுக்காம என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க, அப்பதான் நான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஆனா அதாவது ஜானகி அத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா பைரவி மேடம் இருந்துட்டு இந்த மாதிரி தான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும், ரெண்டு பேருக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்தா கொடுக்குறோம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதா வந்து சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு நம்ம கௌதம் மேலே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கௌதமுக்கு நல்லாவே தெரியும், அதாவது நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஏற்கனவே கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மனசு விட்டு பேசிட்டாங்க. எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேணாம் கார்த்திக், உங்களோட அன்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துல நீ பொய் சொல்ற அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட வந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன கார்த்திக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் உண்மையா சொன்னா எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, ஏன் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்லியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையே போட மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நீ கவலையப்படாதம்மா, நான் கண்டிப்பாக அண்ணனை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருந்துட்டு இப்போது தன்னோட அண்ணனையும் அண்ணியையும் கூட்டிகிட்டு வரதுக்காக வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.